ஏன் கை கொடுக்காது பிரதமர் மோடியுடைய தென் மாநில நம்பிக்கை? அதீத முயற்சிகளை பாஜக எடுத்திருக்கு. இங்கே நிலை மாறும் அப்படின்னு நம்புறாங்க. அதுக்கான சமிக்ஞைகள் தெரியலையே. தமிழ்நாட்டிலேயோ கேரளாலேயோ தெலுங்கானால குறிப்பா தென் மாநிலத்தை பொறுத்தவரை அனைவருக்குமான வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள், கல்வி அறிவு பெற்ற மக்கள். இரண்டாவது, மதவாதத்தையும் சாதிய சிந்தனைகளையும் தேர்தல் நேரத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு வளர்ச்சியை நோக்கி சிந்திக்கக்கூடிய ஒரு களமாக தென்னிந்தியா இருந்திருக்கிறது. அது ஒரு சில நேரங்களில் மாறுபட்ட ரிசல்ட்டுக்கெல்லாம் வந்திருந்தாலும் பொதுவான பொது சிந்தனையை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிற தென்னிந்தியாவினுடைய அவருடைய ஒப்பீனியன் மிக தவறான ஒப்பீனியனாக தான் தேர்தல் ரிசல்ட் வருங்கிறது என்னுடைய பார்வை. பேட்டி பஜாவ், பேட்டி படாவ், நாரி அபிவந்தன், நாரி சக்தி, மகிழா சம்மான், 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, டீசல் பெட்ரோல் விலை ஏற்றம், 22 சாதாரண சாமானிய அடுப்பங்கரை பொருட்களுடைய விலை ஏற்றம், பணவீக்கம், வளர்ச்சி என்று ஒரு பக்கம் பேசினாலும் அந்த வளர்ச்சி அனைவருக்குமான வளர்ச்சி இல்லாமல் இன்னும் பசி கொடுமையிலே போதிய வருமானம் இல்லாமல் இருக்கிற மக்கள் அதிகமாகி இருக்கிற சூழல். இளைஞர்கள் 30 வயதுக்குள்ள இளைஞர்கள் 15 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ள இளைஞர்களே 12% வேலைவாய்ப்பு இழந்திருக்கிறார்கள் என்பதும், 45 வயதிற்கு மேல் வேலை செய்கிறவங்க 12% உயர்ந்திருக்கிறது என்பதும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுடைய வேலை வாய்ப்பு என்பது 6% உயர்ந்திருக்கிறது. எது உயர வேண்டுமோ அது ஏன் உயரவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த மண்ணில் விதைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அது குறித்து எதுவுமே பேசாமல் சிறுபான்மையினர், இஸ்லாமியர்கள் தாலி அறுத்துருவான், சொத்தை வித்துருவான் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை மையப்படுத்தியே குறை சொல்லக்கூடிய தென்னிந்தியாவில் ஒரு பார்வை, வட இந்தியாவில் ஒரு பார்வை என்கிற 2 வேறுபட்ட கோணங்களில் இருந்து பயத்தில் அவர்கள் உளறி கொண்டிருக்கிற செய்திகள் தான் இப்பொழுது நாம் பேசப்பட வேண்டிய செய்திகள். இதில் தென்னிந்தியான்னு எடுத்துட்டிங்கன்னா தமிழகம், நான் குறிப்பாக 4 மாவட்டங்களை பற்றி மட்டும் நான் சொல்லிடுறேன். தென்னிந்தியாவை பொறுத்தவரை தமிழகம் மோடி அவர்கள் மீது மிகப்பெரிய கோபம் இருக்கிறது. இங்கே எந்த விதமான ஒரு சிறப்பு திட்டங்களையும் என்ன கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கன்னு 1 மாத காலமாக தமிழக முதல்வரே கேட்டும் கடைசி வரையில் மோடி அதற்கான பதிலை தராமல் ஓடி ஒளிந்து கொண்ட சூழ்நிலை. அதையும் தாண்டி இங்கே பாஜகவுக்கு பிரச்சாரம் வந்த அமித்ஷாவாக இருக்கட்டும், பாஜகவுடைய வட இந்திய தலைவர்கள் கூட அதற்கான பதிலை தராமல் இந்த சாமந்தி பூ அள்ளி ரோட்டில் கொட்டி ரோட்டில் வா காரில் ஏறு அப்படிங்கிற அந்த ரோடு ஷோ பிரச்சாரங்களை, வட இந்தியாவினுடைய அந்த நாகரிக பிரச்சாரங்களை தமிழகத்தில் வந்துவிட்டால் மக்கள் அனைவரும் நம்மளை ஒரு பெரிய ஹீரோ வர்ஷிப் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையை தான் இந்த தேர்தல் களத்திலே அவர்கள் பிரச்சாரமாக பயன்படுத்தினார்களே தவிர வலுவாக செய்த செயல்பாடுகளை, தமிழகத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் வைத்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லாததும், சென்னையும் நெல்லையும் கோரப்பிடியில் வீடு இழந்து, வாசல் இழந்து, பெற்றவனை இழந்து, தாயை இழந்து, குழந்தைகளை இழந்து அலறிய அலறல், துடிப்பு இதெல்லாம் காதில் வாங்காதவர் கடைசி நேரத்தில் தேர்தலுக்காக மட்டும் 6 நாட்கள் பிரச்சாரத்துக்கு வர்றேங்கிற கோபம் இங்கே தமிழகத்தில் இருக்கிறது. கட்சிகள் இங்கே பிரிந்து நிற்கிற 4 முனை தேர்தல்களில் 40 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவே களம் சொல்லுகிறது. மற்ற மாநிலங்கள் தெலுங்கானாவை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா காங்கிரஸ் கட்சிக்கான ஆதரவும், கேரளா தெலுங்கானால பாஜகவுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு பல நிபுணர்கள், அதெல்லாம் அவர் கருத்து கணிப்பெல்லாம் இருக்கும். கருத்து கணிப்பு என்ன சொல்றாங்க, இந்த முறை லார்ஜஸ்ட் கெயின் பிஜேபி இருக்கு, அது வாய்ப்பே. பிஆர்எஸ் வலுவிழப்பு பிஜேபிக்கு பலனளிக்கும் இல்ல. தெலுங்கானாவை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியை, கேரளாவையும் தெலுங்கானாவை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியையும், ஆந்திராவில் ஒரு சொல்லுக்கல்லின் அடையான ஒரு வெற்றியை காங்கிரஸ் பெறும். அங்கே நிச்சயமாக நாயுடு கூட சேர்ந்திருக்கிறதுனால ஒரு சில பாராளுமன்ற தொகுதிகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கர்நாடகால இந்த முறை அவங்களுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா சட்டமன்ற தேர்தல் மாதிரி கர்நாடகா நாடாளுமன்ற தேர்தல் வாக்களிக்காது. 19 உதாரணம். ஆமா, அதுக்கு இடையில தான் நீங்க அந்த அவர்கள் கூட்டணி சேர்ந்திருக்கிற JDS கட்சியினுடைய பிரச்சனைகள்லாம் இப்ப வெளியில வந்து ரேவண்ணா கேஸ் சொல்றேன். நான் குறிப்பா மட்டும் சொல்லிடுறேன். அந்த ரேவண்ணா கேஸ் 1000 பெண்கள் 2796 வீடியோ வெளியில் வந்திருக்கிறதாகவும், அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்தவர் ஜெர்மனுக்கு ஓடி போயிட்டாரு. ஜெர்மன்ல போய் தலைமறைவா இருக்காரு. இப்ப சிட்ல நீக்கி எல்லாம் கிளியர் பண்ண நீக்கிட்டா போதுமா? 2 கேள்விங்க.
டிசம்பர் 21 பிரதமர் அவரோடு நின்று போட்டோ எடுத்து தேவகவுடர்களுக்கு பின்னால நின்று போட்டோ எடுத்து டிசம்பர் மாதம் 21 மோடி அவர்களை ட்வீட் போடுறார். அதற்கு பிறகு அவருடைய தேர்தல் களத்திலே வந்து ஹசன் தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் அவருக்காக வாக்கு கேட்கிறார். ஆனால் டிசம்பர் 8 தேவராஜ் கவுடா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் விஜயேந்திரா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். ஏன்னா அவங்க வீட்டில் இருந்த டிரைவர் தான் இந்த பென் டிரைவை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த டிரைவருடைய வாக்குமூலம்லாம் வந்துருச்சு. இப்போ 8 அன்னைக்கே கடிதம் எழுதி இந்த மாதிரி இருக்கு, இவ்வளவு வீடியோ வந்திருக்குது, இவ்வளவு பெண்களை வந்து அவர் கற்பழிச்சிருக்காரு, 68 வயசு வீட்டில் வேலை பார்த்த பெண்ணையும் அவர் விட்டு வைக்கலைங்கிற செய்தி. இதுவே தேர்தல் களத்தில் பிரம்மாஸ்திரமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னதற்கு பிறகு டிசம்பர் 21 ஒரு போட்டோவை போடுறாருன்னா அவர் என்ன ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு? யாரு கூட வந்து நிற்கிறார்? யார் மேல ஒரு குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டை கூட புறந்தள்ளி விட்டு பெண்களுக்கு எதிராக எது நடந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, எங்களுக்கு தேர்தல் தான் முக்கியம் என்று போகிற போக்கு என்பது தேர்தல் களத்தில் நிச்சயமாக வெற்றி. வரதராஜன் பதில் சொல்லுங்க. இவ்வளவு கோளாறுகள் இருக்கே கர்நாடகால, இந்த மாதிரி கோளாறு என்ன மாறிடும், என்ன அது டிராமாட்டிக்கா என்ன மாறும்னு எதிர்பார்க்கறீங்க தென்னிந்தியால? நீங்க 2019 இருந்து பாத்தீங்கன்னா 2019 தென் பாரதத்துல வந்து 130 இடங்கள் இருக்கு. இந்த 130 இடங்களும் பாத்தீங்கன்னா தனிப்பெரும் கட்சி பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தான். இவர்கள் எல்லாம் பெருசெல்லாம் மாத்தட்டி கொள்ள கூடாது. 2019 தனிப்பெரும் கட்சியாக தென்னிந்தியாவில் பாரதிய ஜனதா கட்சி தான். நாங்க என்ன சொல்றோம், அவர் அந்தரிதாஸ் வந்து அவருடைய செயல் வீரர் கூட்டத்துல பேசுற மாதிரி பேசுறது அவர் உரிமை, நான் குறை சொல்ல விரும்பல. அதனால சார் அவருடைய உரிமை. நாங்க சொல்றோம், இன்னைக்கு வந்து இந்த ரேவண்ண சார் அங்க வந்து சார் ஒரு பெண்ணை லவ்ஜிகாத்து நடக்குது, எவ்வளவு ஒரு பட்டியல பெண்ணை வந்து கற்பழிச்சு கொலை பண்றான், இதெல்லாம் பேசும்போதெல்லாம் இருக்கு சார். அதே போல இந்த விஷயமும் ஒரு கூட்டணி கட்சியில உள்ள ஒரு நபருடைய விஷயம், அது மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அவ்வளவுதான். அதனால உங்களுடைய நிர்வாக சீர்கேடு கர்நாடகாவில் ஊழல் மறைச்சிட முடியாது. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. எங்களை பொறுத்தளவு 25 இடங்கள் போன தடவை பெற்றோம். எங்களோட சுயேட்சை வந்து சுமலதா மாண்டியாவில் அவங்க தனியார் வெற்றி பெற்றாங்க. இந்த முறை எங்களோட தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு போன தடவை ஜேடிஎஸ் நீங்க பிரதமர் கூட சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க தென்னிந்தியால லைன் ஷேர் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நீங்க தான் அப்படின்னு. அதுல வந்து பெரும் பகுதி கர்நாடகால வந்தது. கர்நாடகால இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் இம்பாக்ட் பண்ணாதா? என்னோட பேர் தான் நான் முழுமைப்படுத்த தாராளமா கேளுங்க. எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி ரைட் will not be speeches. விவாதம்னா நம்ம வந்து இடையில பேசுவோம். கேட்கலாம், அதெல்லாம் தப்பு இல்ல, கேட்கலாம், அதுல ஒண்ணும் இல்ல. நான் என்ன சொல்றேன், இதுல 20 இடங்கள்ல எங்களுக்கு குறைந்ததுன்னா ஒரு இடம் தான் குறையும். மேக்சிமம் 28 வெற்றி பெறுவோம் நாங்க ஒண்ணு. அதனால எங்களுடைய காங்கிரசுடைய இந்த வெறுப்பு, நிர்வாக சீர்கேடு, ஊழல், தேர்தல் கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றல. அதை டிகே சிவகுமார் ஒத்துக்கிட்டார். அதனால அங்க எங்களுக்கு முழுமையா கிடைக்கும். ஒரு மிஸ் ஆனா ஒரு சீட் கிடைக்கலாம், மிஸ் ஆகலாம். பாக்கி 27 எங்களுக்கு தான். நீ அதுக்கப்புறம் தெலுங்கானா வரேன். இப்ப தெலுங்கானாவில் இன்னைக்கு வந்து பாருங்க, நீங்க போன முறையே எங்களுக்கு 2019 4 இடங்கள் கிடைச்சது. நிஜாமாபாத், அதிலாபாத், இது போன்ற இடங்கள்லாம் செகண்டராபாத் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வந்து கரீம்நகர் 4 இடங்கள் கிடைச்சது. இந்த முறை சார் எழுதி வைத்துக் கொள்ளுங்க சார். போன தடவை எங்களுக்கு ஓட் ஷேர் 10.5, இந்த 39% எங்களுடைய நாங்க வாக்குகள் பெறுவோம். நாங்க கிட்டத்தட்ட 10 இடங்கள் வெற்றி பெறுவோம் தெலுங்கானாவில். இது வந்து அவருடைய நம்பிக்கையா இருக்கலாம், இது எங்களுடைய நம்பிக்கை. அதனால தெலுங்கானாலையும் இது அறிக்கக்கூடும். அதே போல யதார்த்தத்தை வந்து இப்ப ஆந்திரா வரீங்க, ஆந்திரால பாத்தீங்கன்னா நாங்க வந்து 6 இடங்கள்ல போட்டிருக்கோம். கூட்டணி கட்சி டிடிபி எங்களோட இருக்கு, ஜனசேனா இருக்கு எங்களோட எப்படி பார்த்தாலும் நாங்க வந்து ஒரு 17 இடங்கள் வெற்றி பெறுவோம் நான் நம்புறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.